குருவே துணை. கும்பராசியின் அன்பான அன்பர்களே, ராகுகேது பெயர்ச்சியின் பலன்களும் பரிகாரங்களும் கும்பராசிக்காரங்களுக்கு அது உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் வரும். இவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய மாரியம்மனுக்கு நம்ம மாவிளக்கு எடுத்தால் உடல் உபாதைகள் குறையும். இவங்களுக்கு திருமணமானால் மனைவிகளுக்கு சில பிராபலங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அவங்க பூமுடி எடுத்தால் சரியாயிரும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பூமுடி எடுத்தால் 3 தடவை செஞ்சால் நல்லது நடக்கும். அப்புறம் இவங்களுக்கு எப்படின்னா, இப்போ வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது படிக்கும் மாணவர்களாக இருந்தால், கல்யாணமானவங்களும் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, வயதானவர்கள் இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஒரே தான். இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டிவி பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவங்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ டிவிக்கு முன்னாடி சும்மா உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய மனசு பூரா வேறு இலக்கில் போயிடும், எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இப்படி வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே இது வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. சிலவங்க போனால் வண்டி ஓட்டிகிட்டே போவாங்க, அவங்க மனசெல்லாம் வேறு இலக்கில் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும். அப்போ நம்ம மனசு ஒரு இலக்கில் இருந்துச்சுன்னா வண்டி ஓட்டம் தடுமாற்றம் ஏற்படும். அதே போல் சிலவங்க இது எப்படி வருது அப்படி சொன்னால், இந்த ட்ரெயின் போகுது பார்த்திங்களா, ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே பாம்பு நெளிஞ்ச மாதிரி போகும். இது பாம்பு தான். அப்போ மனசு நமக்கு நேரடியாக போகலை, அப்படியே பாம்பு போல் சுற்றி 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 போய்கிட்டே இருக்குது. இதற்கு நான் பரிகாரமாக சொல்லக்கூடியது, கணவனாக இருந்தாலும் சரி தான், மனைவியாக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இதற்கு நான் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு சுச்சுவமாக வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாங்கல்ய பரிகாரம் செய்யணும். இது ஒரு உதாரணத்துக்கு 6 படை வீடு, பெருமாள் கோவில், சிவன் கோவில், மீனாட்சி அம்மனுக்கோ முருகனுக்கோ சில சிவாலயங்களில் கல்யாணமானால் அப்போ மாங்கல்யத்தை மாற்றி மாற்றி கட்டிக்கலாம். முகூர்த்த நாள் அன்று முதல் நாளே திருமாங்கல்யத்தை எடுத்து உப்பு மஞ்சள் கலந்து நீரில் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள சாமி படங்களுக்கு முன்பு விளக்கு ஏற்றி அந்த இடத்துல சாமி முன்பு வைத்து மறுநாள் திருமாங்கல்யத்தை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த மாங்கல்யத்தை போட்டுக்கங்க. போடுறப்ப பக்கத்தில் கணவர் இருக்கக்கூடாது, வெளியில் போயிட்டு வரலாம். இந்த 1.5 வருட காலம் மெட்டி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மெட்டியை கலட்டி தண்ணியில் நனைச்சி கோயில் உண்டியலில் பிரார்த்தனை உண்டியல் சொல்லுவாங்க. அதில் மாரியம்மனாக இருக்கலாம், இல்லை விநாயகர் பெருமான் கோயிலாக இருக்கலாம், சிவன் ஆலயமாக, இதில் போட்டுட்டால் நமக்கு தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படி சொல்லுவாங்க. கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் குறை